கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. கோவிந்தோ, பார்க்காத இடமெல்லாம் பார்த்து வை கோவிந்தோ. கோவிந்தோ, எந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பவே பார்த்து வச்சுக்க கோவிந்தோ. கோவிந்தோ, அடுத்த முறை வந்தா அகப்பட்டதெல்லாம் சுத்திக்கலாம் கோவிந்தோ. கோவிந்தோ, அம்மா வர்றாங்க கோவிந்தோ. வரட்டும் கோவிந்தோ. அம்மா காசு போடுறாங்க கோவிந்தோ, வாங்கிக்க கோவிந்தோ. கோவிந்தா கோவிந்தா, அம்மா கழுத்துல ஏதாவது கண் கவனிச்சியா? அத்தனையும் டூப்ளிகேட் கோவிந்தோ. அந்த பீடையை விட்டு கோவிந்தோ. கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. ஆறுமுகம், எனக்கு 7 முறைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டுல பல பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு. கடைசியா நான் பிறந்தேன். எனக்கு அந்த 7 முறையான் பேரை வச்சதுனாலதான் நான் வச்சேன். அப்படியா? ஆமா. ஆபத்து வருது கோவிந்தோ. ஐயோ கோவிந்தோ. கொஞ்சம் எரியா, காணிக்க போட்டு வந்துடுறேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ, நான் ஏட்டாங்கணும். நீ எட்டாவ போ. போயா, சீக்கிரம் போயா. இப்படி ஒரு புள்ளைய 7 மலையா புடைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான். எங்க போனாலும் இந்த கிழட்டு போலீஸ் ரெண்டு விரட்டிட்டே வருது. யாரையுமே நம்ப முடியல கோவிந்தோ. ஆமா கோவிந்தோ, நீ கொண்டா கோவிந்தா, நீ எனக்கே டேக்கா கொடுத்துருவேன். அந்த பக்கமா போய் பிரிச்சு எடுத்துக்கலாம். உருமாறி நிலை மாறி தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே. காளி லீலி சூலி மாலி காலி கிடக்கா. ஐயோ, சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க. சாமி, உள்ளூர் பூரா என் புருஷன் கடன் பட்டிருக்கா சுவாமி. அவனை வெளியூர் போக சொல்லு. நெக்ஸ்ட். சாமி, என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி. அவன் அதே சாயல்ல போக சொல்லு. அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும். சாணியம் விட்டுதுன்னு போவியா? நெக்ஸ்ட். சாமி, எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சாமி. அத என்ன கண்டுபிடிச்சு சொல்றியா? என் விதிய பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கயா. அடுத்து. சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது? இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? விடுமா, ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு வேற பார்த்தா. சுவாமி, குருவே, என் பேரு தனலட்சுமி. என் பொண்டாட்டிடா, எசகு பசகா மாட்டி விட்டிய. சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது, முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு. சாமி, என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. புருஷனா விட்டுட்டு தான் ஓடுவான். பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதுக்கு முன்னால புட்டு வித்துக்கிட்டு இருந்தேன். நானா சொல்றேன், ஆய் சொல்றா. அவங்க ஆயி மகமாய் சொல்றா. ஓடி போன என் கேடி புருஷன் எப்ப வருவான்? ரிலீஸ் ஆனு வருவான். அந்த முள்ள மாறி, அந்த பொம்பளை பொறுக்கி, அந்த முடிச்சவைக்கு இருக்கானே. ஓ, ஜூலி நீலி காளி. சாமி மலையேறிட்டாரு. சாமி மலையேறிடுச்சு. எல்லாரையும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல்லு. எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க. அவளை மட்டும் வரவேணான்று. நீ மட்டும் வராதம்மா. போங்க போங்க. உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? எங்க முதலாளிக்கு ஒரே பையன், பெரிய இடம். ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி. காசு குறைச்சலே இல்ல. தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன். ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி. அடியேன் அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வரீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு. குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாரி திருமாரி உருமாரி திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின்ன எதுக்கு என்ன கூட்டம்? வந்தீங்க சேவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறாங்க. கூட்டம் வேண்டாம். காளி பூஜைக்கு நானும் என் சிசும் தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். 1/2 டஜன் வெள்ளி தட்டு, 1/2 டஜன் வெள்ளி டம்ளர், 1/2 டஜன் வெள்ளி குத்து விளக்கு, 1/2 டஜன் அண்டா, 1/2 டஜன் குண்டா, 5 பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம 4 சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரியா போட்டு கொண்டு போறது. என்ன விளங்காம பேசிட்டு இருக்க? என்னடா ஒண்ணும் புரியாது. நீ கேட்டு சொல்ல. என்னங்க? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க, மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம்.
நீ எடுத்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன? பூஜைக்கு போக வேண்டும். போ. டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷன் பூஜை நடத்த வேண்டும். சாமி நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிடறாங்க. பையன் சௌரியமாயிட்ட போறங்க. குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாக. ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு. பிரமாதமா நடத்துங்க. நடத்துற மகனே. எப்படியோ என் பையன் குணமானா சரி. குணப்படுத்துற மகனே. சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது, அதனால மகனே. பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேளு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புன்னு ஓடி போயிடலாம். சாமி நான் வரமாட்டேன். ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு வர சொன்னாருங்க. அவரும் கலந்துக்கிறாராம். அவரு கலந்துக்கிறாராம். வேற வேலையே வேண்டாம். பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதியா? என்னைய உங்க இஷ்டத்துக்கு வாசப்படி வச்சு கட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு வாசப்படி வச்சு கட்டினா தான் நடத்த முடியும். அது என் வீட்டுல தான் இருக்கு. பாயா ஐயா என்னைய லொய்யா கொய்யா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க, ஒரு பம்ப, அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கு கால் வயித்து கஞ்சிக்கு ஆலய வச்சிட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சுதா நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் பேட்டரியை நம்பி வாழணும். நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பலா எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க. பின்ன சொரிசரங்க பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோட இருக்கும். டேய் இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும். எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவனை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. குடிக்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காத்துமுத்து, போலீஸ் வேலை பார்க்க போறியாமே? உன் தங்கச்சி தான் சொன்னா. 4 எழுத்து படிச்சுட்டேல, இந்த காலத்துல தான் படிச்சவங்க வயல்ல வேலை பார்க்க வெக்கப்படுறாங்க. அப்படி நினைக்காதீங்க. விவசாயம் பார்க்க எனக்கு ஆசைதான். நான் உத்தியோகம் பார்க்கணும்னு என் அப்பா அத்தாளுக்கு ஆசை. தட்டி பேச முடியல. அதுவும் சனங்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் தானே. ஆமா. பயங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் பூரா போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. டே தம்பி, காஃபி குண்டா? கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவ். ஆமா, பாட்டி யாரு? பாத்தியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்லா வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா? லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? பேங்கர்ற கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே. நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. போற சர்ரா பொங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன? உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றியே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து
நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலையப்பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன். அத கண்டு நீங்க அப்படியே சொக்கி போயிட்டீங்க. சும்மா இருங்க. நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கான். கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கான். எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.25 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கேன் சட்டை. இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்குனது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோலை கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்றம் கருத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊர்காயா சொன்னாங்களே. என்னங்க? விழுந்துருச்சு விழுந்துருச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். விழுந்துருச்சு விழுந்துருச்சு. என்னது, கருப்பட்டியை எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க. கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேறொரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி, மாங்குட்ட தலையா, கருப்பட்டி இந்த பசங்களுக்காக நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. அப்படியா? ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 தான் எனக்கு தரணுங்க. உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபாய் தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபாய் தரணும். 28 ரூபாய் எனக்கு தர்றேங்க. ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 பாக்கி இருக்கும். இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது, கேட்க கூடாது. கேட்டுக்கங்கய்யா, உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன், தவறா நினைக்காத. பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன். இது உன் கையில காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே, பின்னி. மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்களை சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவனுங்க கிட்ட சொல்லாத. இங்க வாங்க ஐயா, விழுந்த பணத்துல 10 ரூபாய் தர எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்க. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலைய காசையை வாங்கிட்டு நம்மளை காட்டி கொடுத்துட்டாங்க. பூசாரி ஐயா, பூசாரி ஐயா. ஏண்டா கருப்பட்டி, என்ன விஷயம்? பிச்சை மக துளசிக்கு பேய் பிடிச்சிருக்கான், உங்களை ஆயுதத்தோட வர சொன்னாங்க. ஆயுதத்தோடனா நாங்க என்ன லேத்து பட்டறையா வச்சு நடத்துறோம்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, பாத்தியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். பம்பே உடுக்கன்னு சொல்லு. பூபதி என்ன, பூபதி என்ன? கிட்ட தரடா உட்கார்ந்திருக்கேன். கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? தப்பா கேட்காத. இந்த விஷயத்தை வந்து சொன்னல, ஒரு 2 ரூபாய் கைமாத்தா கொடுங்க, நாளைக்கு தரேன். 2 ரூபாயா? நிலைமை புரியாம பேசாத. அப்பனும் மகனும் சேர்ந்து அடிச்சாவே 2.25 தான் கிடைக்குது. இதுல 2 ரூபாய் உனக்கு கைமாத்தா? ஏற்கனவே உன் மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு. ஓங்கி அடிச்சா தோல் பிச்சுக்கு, தோல் வேணா ஓடி போயிரு. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்காச்சும் பேய் பிடிச்சத. இத வச்சே 40 நாள் ஓட்டிடுறோம். வாடா. ஏமாந்தா நீ 400 நாள் கூட ஓட்டுவேன். துளசிக்கு பேய் பிடிக்க வச்சதே நான். அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு. புஸ்தக கையலங்காரியே பண்ணு பொண்ணு மடிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பண்ணு பொண்ணு மடிந்த சிங்காரியே. இவ மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்ல தாயனி. இவ மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்ல தாயனி. ஏய், யார் நீ?
என் பொண்டாட்டி பாப்பமாவா? ஓஹோ, கல்லு வீட்டுக்காரரோட பெரிய வீடா? அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு சினுங்க வைக்குது. நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க. அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் first rank. சரிப்பா, மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா. தாயே, நீ பாட்டுக்கு அவரை அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு புடிச்சுடோ ஒரு துணை வேண்டாமா தாயே? இந்த வயசான காலத்துல இந்த கிணத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெட குஞ்சு வேண்டாமா தாயே? நல்லா கேக்குறான், நல்லா கேக்குறான். தாயே, அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு? நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு. கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே. அம்மா, என்னையே அடிக்கிற? இல்லீங்க, அம்மாவோட ஆவேசம் இப்படி எல்லாரையும் ஆட்சி படைக்குது. இறங்கிரு, 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 இறங்கிரு. ஏவோ, 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 ஏவோ. விட்டுடுங்க, விட்டுடுங்க, மலை ஏறி போச்சு. அதுக்குள்ளே மலை ஏறிடுச்சு. அதானே, ஊட்டி கொடைக்கானல் மலை கூட கார்ல ஏறினாலே 4-5 மணி நேரம் ஆகுது. அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு. அதுதான்டா பேய்ங்கிறது. பேய் ஏறலாம் இது. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எங்க அப்பனுக்கு 100 ரூபாய் கொடுக்க. எப்பவும் விளையாட்டு தான். பேய் விரட்டுறது இருக்கட்டும், அந்த பொண்ணு சாந்தமா இருக்கும்போது என் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லு. ஆள் கருப்பு தான். அதனால என்ன, அமாவாசை வர்றது இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம். கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளைன்னு சொல்லு. சொல்லு. நீ சொல்லு. சரி, சொல்றேன். இந்த இதை வச்சுக்கோ. ஏங்க, அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புங்க. 100 ரூபாய் கொடுத்துருக்கல. அட, எனக்கு இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு சொல்ற விஷயத்த ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும். துளசிக்கா 1 கிலோ அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அனுப்புடா. பரவாயில்ல, பரவாயில்ல. சரிடா, நீங்க போங்க, நான் உளறிடுவேன். பாரு, எருமை தண்ணி கலைஞ்ச மாதிரி இவன் பொண்ணு கலையறத அல்வாவா வாங்கி கொடுத்து அனுப்புற. இருடா, உனக்கு நான் கொடுக்கிற அல்வா, அதுவும் திருநெல்வேலி அல்வா. துளசி, பூபதி உள்ளதான் இருக்கான். அவன் என்ன சொன்னாலும் அதுபடி கேட்டு நடந்துக்க. சத்திய வாக்கு படைச்சவன். போறியா? சரிங்க. போ. வா துளசி, வந்துட்டேன். வா. அட உட்காரு. என்ன சொன்ன அந்த தாரிடப்பா? அவர் சொன்னாரு, நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்க சொன்னாரு. சொன்னானா? சொன்னாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கிட்ட வாய. அடச்சி, இது ஒரு வில்லன் மாதிரி. சும்மா இருங்க நீங்க. சும்மா இருமா, காசு கொடுத்துட்டு போயிருக்கான். அதுலயே காதல் பண்ணுவோம். அல்வா வேற வரப்போகுது, அது பின்னால. ஏங்க நீங்க அலையாதீங்க. அட அலையிலமா, காது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இனிமே நீ பேயாடும் போது என்ன நான் சொல்றது அப்படியே நடக்கிறேன். எப்படி? கேளுதாயே, உனக்கு என்னென்ன வேணும் கேளு. எது கொடுத்தா நீ மலையேறுவேன்? கேட்டதெல்லாம் கொடுப்பியா? கொடுப்பாரு தாயே. கல்லு வீட்டு கருப்பையா ரொம்ப தங்கமானவரு. அவர்கிட்ட இல்லைன்னாலும் அடுத்த வீட்டுல திருடியாவது கொடுப்பாரு. திருடுவீங்கல்ல? கேளுதாயே. எவர் சில்வர் அண்டா வேணும், எவர் சில்வர் குண்டா வேணும், குடும்பம் நடத்துற அளவுக்கு எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம் வேணும். ஐயோ, அப்படி கேளு. ஆமாம் கேளு. ஜோரா கேளு. கேளு கேளு, இன்னும் கேளு. என் சர்வீஸ்ல எவ்வளவோ பேய ஓட்டிருக்கிறேன். இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்ட பேய பார்த்ததே இல்ல. உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது. இது லேட்டஸ்ட் பேய். எவர் சில்வர் பாத்திரம் கேட்கும், மிக்ஸி கேட்கும், கிரைண்டர் கேட்கும், பிரஷர் குக்கர் கேட்கும். முடிஞ்சா டிஜிபில தவணை முறையில கலர் டிவியை இது கேட்டு வாங்கிட்டு போயிடும். டிவி இவன் கட்டுவான். இன்னும் கேளு. ஏதாவது கேளு. அப்படி கேளு. என்ன கல்லு வீட்டுக்காரர் கண் கலங்குறாரு? எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன். யார? செத்து போனாலே என் முதத்தாரத்தை அத அப்படியே ஞாபகம் வச்சிருந்து இப்ப கேக்குறாளே. பின்ன கேட்காதா? ஆசை நிறைவேறாம செத்து போன எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க. நீ வாங்கி கொடுத்துறதா மரியாதை. நீ கேளுதாயே. சிவப்பு கல்லு அட்டியிலு குடுக்கறியா? இருக்கு தாயே, வச்சிருக்க, கொடுத்துற. ஜிமிக்க மாட்டல? எல்லாமே உனக்கு தான். எல்லாத்தையும் சொன்ன. தீபாவளிக்கு நான் போட்ட வைர மூக்குத்தி அப்படியே வச்சிருக்கிறேனே. நானா விடுறேன். கடைசியில கேட்கலான்னு இருந்தேன். கண்டிப்பா கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுத்துறேன். அஜகுமாலா, கேளு தாயே. இவர் ஒரு தாறு பூசுன தங்க கட்டி, வெள்ளை உள்ளம்,
போற போக்குல எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு போல இருக்கு. நான் கேட்ட பட்டு புடவை, பாத்திரம், நகை நட்டு, கட்லு மெத்த எல்லாத்தையும் ஒரு வண்டியில வச்சு கட்டி என்ன இந்த ஊர் எல்லையில கொண்டு வந்து விட சொல்லு. வண்டியை யார் ஓட்டுறது தாயே? நீதான் ஓட்டணும். ஏன்? வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே இடத்துல ரத்தம் கக்கி சாவாங்க. ஓ ஐயா, யாராவது வண்டி ஓட்டுறீங்களா? வேண்டாம் பூபதி, இது கேட்டதெல்லாம் நான் கட்டி தர்றேன். நீயே எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுரு. சரி தாயே, மலை ஏறியா? சின்ன பெண்கற சின்ன பெண்கற என்ன கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? 2 ரூபாய் கைமா தானே? இல்ல கல்யாணத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல படம் பார்க்க வந்திருக்கேன். யோ தள்ளி உட்காரியா. இல்ல பேங்க் நேரமாச்சு, நான் போகணும். அதான் நடக்காது. தாலி கட்டினதுக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் போகணும். அப்பனா நீ அதுக்கு தானே வந்திருக்க. இலைய போடுங்க, சாப்பிடலாம். இருப்பா கருப்பட்டி, பறக்குறியே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே இலைய போடுவாங்க. சின்ன பெண்கற உங்க கல்யாணத்துலயாவது முதல்ல சோத்த போட்டுட்டு அப்புறம் தாலியை கட்டுங்க. என்ன தம்பிக்கு இந்த ஊர் தானே? ஆமா. என்ன பத்தி தெரியாத உங்களுக்கு? தெரியாத. கருப்புட்டின்னு சொன்னா அந்த சுத்து வட்டாரத்திலே தெரியுமே. அப்படியா? எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? நான் அவசரமா வெளியே போகணும். டீச்சர் கிட்ட சொன்னா விட மாட்டாங்க. அதனால இந்த மொய் படத்தை எழுதிறீங்களா? கொடுங்க. உங்க பேரு? என் பேரு மாரி. இன்சிலே சோ சோமாரின்னு எழுதுறேன். அப்படி இல்லைங்க, பிரிச்சு எழுதணும். சோ மாரி. பிரிக்கிறேன். போங்க. பார்த்தீங்களா? மறந்துடாம எழுதிருங்க. பிரிச்சு எழுதிருங்க. அவரே பிரிக்க சொல்லிட்டு போயிட்டாரு. பிரிக்கட்ட தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. கருப்புட்டி பேர் கஞ்சிவா மொய். கல்வி வீட்டையா, நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்றேன். பூபதி, எல்லையை கடந்து விடும்போது ரொம்ப இம்சப்படுத்திடாத. நான் இம்சையே படுத்த மாட்டேன். அது இஷ்டம் போல போக விடு. அது இஷ்டம் போலதானே இப்ப போகுது. அப்ப நான் வரட்டுங்களா? அப்பா நான் வரட்டுமா? ஐயா ஓ சீக்கிரமா டேய் கூப்பிடுங்கய்யா. வர்றேன் ஐயா, நான் வர்றேன். போ தாயி போ. வண்டியில ஏறு தாயி, ஏறு தாயி, ஏறு. அப்பா அது பின்னால வந்தீங்க ரத்தம் கட்டி சாவீங்க. ஐயா வர்றையா. அம்மா வர்றம்மா. போலாமா தாயே? தாயே போடா. நீ அங்க வாடி. பொன்னம்பலம் ஐயா, உன்னை போல கோழை இல்லையா அவன் மகன்? உயிருக்கு துணிஞ்சு போறாயா. அவன் இப்ப தொழில நல்லா கத்துக்கிட்டாங்க. அவன் தாயா மனுஷன். யோ பொன்னம்பலம் ஐயா, எல்லையை தாண்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னானே உன் மகன், 3 நாள் ஆச்சு இது வரைக்கும் ஆளையே காணோம். நம்ம ஊர் எல்லையை சொன்னானா நம்ம நாட்டு எல்லையவே சொன்னானா ஐயா? அதுதான் எனக்கும் தெரியல. கல்லூடு கல்லூட்டுக்கார என்னடா கருப்பி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா 2 ரூபா கொடுக்கணும். சொல்றா தர்றேன். பூபதியும் துளசிக்கு நீங்க கொடுத்த சீதனத்தோட அந்தியூர்ல குடும்பம் நடத்துறாங்க. முதலரும் முடிஞ்சு போச்சு. அந்தியூர் பஞ்சாயத்து அவங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. யாராவது போனீங்க உங்க தலை தப்பாது. யோ பொன்னம்பலம், உன் மகன் என்ன மட்டும் ஏமாத்தல. இந்த ஊர் ஜாதி கட்டுப்பாட்டையே மீறி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி இருக்கிறான். இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி அவனை என்ன செய்யறான் பாரு. கல்லூட்டுக்கார என்னடா கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே. அவங்க 2 பேருக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? செருப்பு வைக்கிறது. நான் எல்லாத்தையும் பறி கொடுத்து நிக்கிறேன். பேரு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார். போயா. தங்கறதுக்கு இடம் கூட இல்ல சார். என் மேல இறக்கப்பட்டதுக்கு யாருமே இல்லைங்களா சார்? தம்பி இங்க வாப்பா. சார், இந்த உலகத்துல இதயம் உள்ளவங்களே யாரும் இல்லையா சார்? தம்பி அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சரி, நான் இருக்கேன். சரி. வா. ஸ்டூடெண்ட்ஸ் சார், 1 மினிட். நாம இந்த உலகத்துல பிறந்ததே மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்காக. பாவம், இவர் கதையை கேட்ட உடனே என் கைக்குட்டியே நனைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க ரூம்ல தங்கறதுக்கு இடமும் திங்கிறது கொஞ்சம் சோறும் கொடுங்க. காலையில நீங்க எழுந்திருக்க முன்னாலேயே அவர் எந்திரிச்சு போயிடுவார். இல்லைங்க சார்? உங்களை யார் அந்த புண்ணியத்தை கட்டிக்க போறவன்? டேய், ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் சார். 4 பேர் தான் இருக்கணும். 4 பேர் கெஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல 6. 7 இவரை சேர்த்துக்க. சரி சார். சார், இவர் ரூம்ல நீங்க தங்கிங்க. சரிங்க. இந்தாங்க. அடடடா, என்ன பெருந்தன்மை பாத்தியா? இவ்வளவு கஷ்டத்துல பணம் வேண்டாம்னு சொல்றாரா? எப்படி வாழணும்ங்கறத இவரை பார்த்து கத்துங்கடா. சார், நீங்க இவர் ரூம்ல தங்கிங்க. நல்லது. நீ தங்க வச்சுக்கிறேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னடா கோலம்? குழாயில் தண்ணி வரல, வாட்ச்மேன் சொல்ல வேண்டியதானே? ஏன் ரூம்ல இருக்கிற வந்து நிக்கிறீங்க?
குழாயில தண்ணி டப்பா டப்பா டப்பான்னு வருது சார். அப்புறம் ஏன்டா என் ரூம்ல ஜட்டியோட வந்திருக்கீங்க? ஆனா குழாவை தான் சார் மூட முடியல. எது குழாயை மூட முடியலையா? ஏன்? குழாவை சேர்த்து கழட்டிட்டு போயிட்டான் சார். யாரு? நேத்து ராத்திரி ஒருத்தன் கூட்டு வந்து தங்க வச்சுக்கன்னு சொன்னீங்களே அவன் தான் சார். சார் போனவன் எல்லாத்தையும் திருடி போயிட்டான் சார். அவனை பார்த்து எப்படி வாழ்றதுன்னு கத்துக்க சொன்னீங்களே, இப்ப நாங்க எப்படி காலேஜுக்கு போது முடிச்சிருக்கிறேன் சார். சே சொல்லாதீங்கப்பா, கேட்கறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, உங்களை யாராருக்கு என்னென்ன காணாம போச்சுன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, நஷ்டீடு நான் தர்றேன். ஆமா, உங்க ரூம்ல மொத்தம் 6 பேர் இல்ல, எங்க இன்னொருத்தர் காணோம்? சார் அவன் ராத்திரியில ஜெட்டி இல்லாம லுங்கியோட படுக்கிறான் சார் பழக்கம். போறவன் லுங்கி சேர்த்து உருகிட்டு சார். இப்ப எப்படி வெளியே வரும் தெரியாம அவசப்பட்டுக்கிறான் சார். சார் டேய், நீ அங்கேயே வந்துடாத, உனக்கு லுங்கி நான் கொண்டு வரேன்டா. ரொம்ப நன்றிங்க. என் கடமை தான் நான் செஞ்சேன். வரங்க. எங்கடா திருட்டு போல போற பொழப்பாடா, பொழைச்சு போலீங்கடா. இன்னைக்கு என்ன கதியாகிற பாரு. பொடி இது என்ன சார் நியாயம்? ஒரு திருடனை பிடிச்சு கொடுத்ததுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கீங்களே, இதான் உங்க நீதியா? அப்ப திருடுறீங்க நீங்க சொல்ல போறீங்களா? என்ன நடந்ததுன்னு அவர்கிட்டயே போய் கேளுங்க. தம்பிங்களா, என் நிலைமையை பாத்தீங்களா? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்ன சார் நடந்தது சொல்லுங்க சார். எப்பவுமே திருடன் பணத்தை புடிங்கிட்டு முன்னாடி ஓடுவான், பணத்தை பறி கொடுத்தவன் புடிங்க புடிங்கன்னு பின்னாடி ஓடுவான். இதுதான வழக்கம். ஆமா சார். அது நேத்து அப்படியே உல்டாவா மாறி தலைகீழ பணத்துக்கு சொந்தக்காரன் முன்னாடி ஓட, திருடன் புடிங்க புடிங்கன்னு பின்னாடி ஓடினானா, நான் பரிதாபப்பட்டு ஓடி போய் அவன் கூட ஸ்டக்கிள் பண்ணி 2 அப்பு வேற விட்டு, மகன் என்னமோ சொல்ல வந்தான், பேச விடாம வாயிலேயே குத்தி பணப்பைய புடிக்கி திருடு கட்டியே கொடுத்த போன்னு சொல்லிட்டேன். இது தப்பா? தப்புதான் சார். ஜாமீன் லெட்டர் டே